அஸ்ஸலாம் வலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 97. காலையில எந்திரிச்சதும் வேலையா போய் கருப்பனுக்கு சாப்பாடை போட்டுட்டு நேரா போய் பல்லையும் தேய்ச்சிட்டு குலுக்கல் செய்முறையில ஈடுபட்டாச்சு. அதை போட்டு ஜம்முன்னு குடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிடவா? வேற ஒண்ணும் இல்ல மக்களே, நான் வேலையை விட போறேன். ஏடா சேர்ந்து 1 மாசம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள வேலையை விடன்னு சொல்றேன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதுல நிறைய ரீசன் இருக்கு. முதல் ரீசன் என்னன்னா, நான் படிச்சதுக்கும் நான் இப்ப பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் படிச்சது MBA ஃபைனான்ஸ், ஆனா இப்ப பாக்குற ரோலோ ஆபரேஷன் அனலிஸ்ட். சும்மா இருக்கோமே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு யாருன்னு, ஆனா அது கொஞ்சம் தப்பான முடிவு. நான் படிச்சது எனக்கு பிடிச்ச படிப்பு கிடையாது, அதனால இப்ப வேலை எடுக்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறோம்ட்டு ஒரு ஐடியாவும் இல்லாம ஒரு பிளாங்கான ஒரு ஸ்டேட்ல தான் நான் இப்ப இருக்கேன். இன்னொரு ரீசனா வேலையை விடுறதுக்கு காரணம் என்னன்னா மைக்ரேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலை பார்த்த ஆபீஸ்ல நான் சிஸ்டம் முன்னாடியே முழு நாளும் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். என் கண்ணெல்லாம் வலிச்சு அடிக்கடி பிரேக் எடுப்பேன். ஆனா இந்த ஆபீஸ்ல அப்படி எடுக்க முடியல. ஏன்னா இவங்க தர வேலை அப்படி, அதெல்லாம் சிஸ்டம் முன்னாடி முழு நாளும் உட்காந்தாதான் முடிச்சு கொடுக்க முடியும். 6 மாசத்துக்கு 2 வாட்டி வந்துட்டு இருந்த மைக்ரேன் இப்ப வாரத்துக்கு 2 வாட்டி வர ஆரம்பிச்சுட்டு அது எனக்கு என்னமோ சரியா படல. சோ த மெயின் ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் கன்சர்ன் ஐ எம் லீவிங் திஸ் ஜாப். சும்மா எல்லாம் சொல்லல, பேப்பர் போட்டுட்டேன். 1 மாசம் நோட்டீஸ் பீரியட். சரி, அப்ப டப்புக்கு என்ன பண்ணுவ? அதான் மக்களே தெரியல, ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. நம்ம மக்கள் யாராச்சும் நல்ல கம்பெனில இருந்தா நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாரு, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பண்ணனே தெரியல, ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. பாப்போம், அப்படி வாழ்க்கை கூட்டிட்டு போற ஃப்ளோலே போவோம், எங்க போகுதுன்னு பாப்போம். எனக்கு தெரியும் நிறைய பேர் பிடிச்ச படிப்பு படிக்காம என்ன மாதிரி தான் இருப்பேங்கன்னு. ஏன்னா என் கூட படிச்சவனுங்களே நிறைய பேர் வேலை இல்லாம தான் இருக்கானுங்க, இல்லன்னா படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையில தான் இருக்கானுங்க. நம்மளால அப்படி இருக்க முடியல. இந்த மைக்ரேன் பிரச்சனை எல்லாம் இருக்கனால நம்ம டிக்கி ஒரு இடத்துல அடங்கி உட்கார மாட்டேங்குது. ஸ்கூல் படிக்கிற மக்கள் எவனாச்சும் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச படிப்பா படிங்க. வரவன் போறவன் 1000 சொல்லுவான், உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் படிங்க, லைஃப் நல்லா இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி இருந்தா கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. வரட்டா, ஒழுக்க முக்கிய மக்களே.